இறைவனுக்கு நன்றி. கடல் கடந்து வாழும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி. இது ரொம்ப முக்கியமான மேடை. எனக்கு சொல்லணும் ஒரு சில விஷயங்கள் எல்லாம். திசை மாதிரி போயிட்டு இருந்த என்ன திசை திருப்பி எனக்கு ஒரு அழகான ஒரு முதல் படிக்கட்டை ஏற்படுத்தி கொடுத்த திரு ராஜாமணி சார் அவர்களுக்கு நன்றி. ஏன்னா 2 படம் பண்ணி படம் சரியா போகல அப்படின்ற ஒரு பட்சத்தில் எல்லாமே குழப்பம். எங்க போனாலும் காது கொடுத்து கேட்காத ஒரு நிலை. அப்போ என்னுடைய நண்பன் பாணி மூலமா சாருடைய அறிமுகம் கிடைத்தது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னா, இல்லையா உங்க முதல் படம் நல்லா இருந்தது. ஆமா, விருது மட்டும் வாங்கிச்சு, 4 விருது வாங்கிச்சு. அதுக்கப்புறம் நல்லா கிரிட்டிக் எழுதுனாங்க, படம் ஓடல. 2வது படம் சரியா போகல அப்படின்றதுனால எல்லாமே அடுத்து யார்கிட்ட போய் பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியல சார். அதனால உங்க சைடு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தால் மலேசியாவில் ஏதாவது ஒரு தமிழ் படம் பண்ணலாமா சார்னு கேட்டேன். அங்க இருக்க எல்லாத்தையும் நான் இங்கே அனுப்பிச்சிட்டு இருக்கேன், போய் படம் பண்ணுங்க தமிழ் படம்னு. நீங்க அங்கிருந்து இங்கே வரீங்க, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு நல்ல மனிதரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி அவர் மூலமாக எனக்கு அறிமுகம் கிடைச்சவர் தான் மைக்கேல் ராயப்பன், என் நாடோடிகள் திரைப்பட தயாரிப்பாளர். ரொம்ப வியப்பா இருந்தது. கதையும் கேட்கல, எதுவுமே கேட்கல, நீங்க படம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி என் மேல் நம்பிக்கை வைத்து நாடோடிகளை எடுத்தோம். அப்ப கூட சார் என்ன போயிட்டு இருக்கா, ஜெயிச்சிருங்க அப்படின்றது மட்டும்தான் அவரோட வாயிலிருந்து வரும். ஆனால் இன்னைக்கு அதே மாதிரி தான் குமரேசனை அங்கிருந்து இங்க தூக்கிட்டு வந்திருக்காரு. அதனால குமரேசனை நான் ஒரு ப்ரோக்ராம்ல அங்க பார்த்துட்டு அவர் நடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, தம்பி நான் என்னுடைய படத்துல ஒன்னு அறிமுகப்படுத்துறேன் தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்து ஸ்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். இனிமே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. ஏன்னா நான் அவர் வெறும் நடிகரா மட்டும்தான் பார்த்தேன். இங்க பார்த்தா மிரட்டி வச்சிருக்காரு, அழகா இயக்கியிருக்காரு, நல்ல மேக்கிங், நல்ல இசை, படமே நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கு. ஏதாவது குறைஞ்சிருக்கோம்லாம் நினைக்காத, இங்க இருக்கிற படத்தை விட நல்லாவே எடுத்திருக்காரு, கவலைப்படாது. என்னன்னா கலை தான் நம்ம எல்லாத்தையுமே இணைக்கும், அதான் உண்மை. மலேசியா மட்டுமில்ல, உலகம் பூராம் சிதறி கிடக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் உன் திரைப்படம் போய் சந்திக்கும். குமரேசன் வெல்வான்.